அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சூர்யா கலெக்ஷன்ஸ் யூடியூப் சேனல். தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கலாம். மேலும் ஒரு புதிய தலைப்பு சிம்பிளிஃபிகேஷன்ஸ் சுருக்குக பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் நேரலையில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவனிங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் வினா பொதுவாக டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டாபிக் பார்த்தினாக்கா சிம்பிளிஃபிகேஷன்ஸ். இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை சால்வ் பண்ணுறது நமக்கு சில ஐடியாஸ் இருக்குது. என்னன்னாக்கா ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பார், ஒரு நம்பர்ஸ்க்கு மேலே பார் இருக்குனாக்கா அதை யூஸ் பண்ணி போடலாம். ஒரு ஆர்டர் பண்ணாக்கா ஒரு நம்பர்ஸ்க்கு மேலே ஒரு 6 மேலே ஒரு மேலே பார் இருக்கணும். முதல்ல அதை சால்வ் பண்ணி முடிக்கணும். அதுக்கப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கும் இல்லைங்களா. இப்போது 6 + 1னாக்கா அது ப்ராக்கெட் 6 + 1 ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கும். அதை நம்ம சால்வ் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். அதுக்கடுத்து வகுத்தல் அது மல்டிப்ளிகேஷன். இது பேஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம போடணும். ஆர்டராக பேஸ் பண்ணி தான் போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இது எல்லாமே அடிஷன் பேஸ் பண்ணி தான் இருக்குது. 1 + 0.1 + 0.01 + 0.001. இதை ஆட் பண்ணோன்னாக்கா பாயிண்ட் பேஸ் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பாயிண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 1 போட்டிருக்கிறேன், இங்கே 0.1, இங்கே 0.01, 0.001. இதை ஆட் பண்ணினாக்கா 1.111. ஆப்ஷன் பியில் இருக்க பாருங்கள், இதுதான் சரியான விடை. அடுத்தது இரண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின் தான். வெறும் பேசிக்காக தான் இருக்கும். சரிங்களா, ரொம்ப கஷ்டமாக போட வேண்டிய மேக்ஸ் எதுவுமே இருக்காது. எல்லாமே ஈஸி சிலபஸ் தான். சரிங்களா, இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 5005 கொடுத்துருக்குறாங்க, -5000 வகுத்தல் 10. இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி இது 2014 கேட்டிருக்கிறாங்க. மிக மிக முக்கியமானது. இது எப்படி போடலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன சொல்லியிருக்கிறேன், ஒன்று ஒரு நம்பர்ஸ் மேலே பார் இருக்கணும், இல்லைனாக்கா ப்ராக்கெட் இருக்கணும், இல்லை வகுத்தல் மல்டிப்ளிகேஷன் இருக்கணும். இங்கே என்ன இருக்க வகுத்தல் கொடுத்துருக்குங்களா, 5000 வகுத்தல் 10. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வகுத்துக்கலாம். 5000 டிவைடட் பை 5000 5000 டிவைட் பை 10 போட்டிருக்கேன். 0 ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் எனக்கு 500 இருக்குது. அப்போ 500 தான் என்ன பண்ணாக்கா 5005 கழிக்கணும். புரியுதுங்களா? இன்னும் இப்போ பெரும்பாலும் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னாக்கா 5005 கூட 5000 கழிச்சிடுவீங்க. அப்போ பேலன்ஸ் 5 இருக்குமா, அந்த 5 கூட 10 டிவைட் பண்ணிக்கிது. ராங்காங்க சார். ஓகேங்களா, மெத்தோட தவறானது. சரிங்களா, அப்போது நம்ம 5000ல் 10 டிவைட் பண்ணியிருக்கிறோம், 500 கிடச்சிருக்கு. இப்போது 500 5005 டிவைட் பண்ண போகிறோம். அது செப்பரேட் பண்ண போகிறோம். செப்பரேட் பண்ண போகிறோம். பேலன்ஸ் என்னாக்கா 5505 கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுத்துருக்காங்களா, இஸ் ஏ ரைட் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது மூன்றாவது வினா. அடுத்ததாக மூன்றாவது வினா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க 0.6 × 0.6 + 0.6 டிவைடட், அது வகுத்தல் போட்டு 6 கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, அப்போ நம்ம பெருமெல்லாம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா, ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குனாக்கா 0.6 × 0.6 + 0.6. அப்போ முதல்ல ப்ராக்கெட்டுக்குள்ளே சால்வ் பண்ணலாம். அதுக்குள்ளே பெருக்கல் இருக்கா, மல்டிப்ளிகேஷன், அது முதல்ல சால்வ் பண்ணுவோம். 0.6 × 0.6 என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.36 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை கூட 0.6 ஆட் பண்ணிக்கினாக்கா 0.96 கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே சால்வ் பண்ணியாச்சா. ப்ராக்கெட்டுக்குள்ளே இதோடைய ஃபுல் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 0.96 தான் ஆன்சர். ஓகே, இப்போ இதை கூட என்ன பண்ணலாம், வகுத்தல் 6 வகுத்தல். சரிங்களா, இப்போ 0.96 6ஆல் வகுத்திங்கனாக்கா ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 0.16 கிடைக்கும். இது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் கூட இது போல் ஈஸி மெத்தடில் போட்டிங்கனாக்கா நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிடச்சிடும். அப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0.16 இஸ் ரைட் ஆன்சர். சரிங்களா, கவனிங்க. அடுத்ததாக நான்காவது வினா. 4.9 த ஹோல் ஸ்கொயர். ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க. இதோட சால்வ் பண்ணாக்கா ஆன்சர் போதுமானது. சரிங்களா, கொடுத்துருக்க வேலையை பார்த்தினாக்கா 4.9 த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க. ஹோல் ஸ்கொயர்னு சொன்னாவே நமக்கு தெரியும் 2 டைம்ஸ். அப்போது 4.9 கொடுத்துருக்குறாங்க. இது 2 டைம்ஸாக போடப்போம். 4.9 × 4.9 நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது பாயிண்ட் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னாக்கா நான் பாயிண்ட் எடுத்துடலாம். என்ன பண்ணலாம்னாக்கா 4.9 × 4.9 2 டைம்ஸ் போட்டுருக்குறேன். இது நம்ம பெருக்கினாக்கா போட்டு பாருங்கள், கேல்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்ன கிடைக்குனாக்கா 2
2401 கிடைக்கும். ஸோ 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 ஸ்தானத்துக்கு அப்புறம் பாயிண்ட் வைக்கிறனாக்கா 1 0 தள்ளி வச்சுனாக்கா 24.01 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா டியில் கொடுத்துருக்குறாங்க. இஸ் ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்த வினா. ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் வினா. ஸோ சம்மோட தான் பெருசாக இருக்குமே தெரியும். ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினாக்கா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ 5th கொஸ்டின்ஸ் 0.5 ப்ளஸ் 0.5 இன்ட்டு 0.5. இப்போ உங்க மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அடிஷன் இருக்குது. டிவைடட் 0.4 ப்ளஸ் 0.5 இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2001 கேட்டிருக்கிறாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வினா. ஸோ இது வேஸ்ட் பண்ணி வினாக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே, சம் போடலாங்களா? ஸோ ஃபஸ்ட் நான் சொல்லியிருக்கிறேன், ஒன்று ஒரு நம்பர்ஸ்க்கு மேலே பார்னு எடுத்துக்கலாம், இல்லைனாக்கா ப்ராக்கெட்டுக்குள்ளே, இல்லை டிவைடு, இல்லை மல்டிப்ளிகேஷன், அதை பேஸ் பண்ணி தான் போகணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கணும்னாக்கா மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். சரிங்களா? எதற்கு 0.05 இன்ட்டு 0.05 எடுத்துக்கிட்டினாக்கா 0.25 கிடைக்கும். 0.25. அப்போ 2 ஸ்தானத்துக்கு அடுத்து புள்ளி வச்சுருக்கோம். அடுத்தது இது ஆன்சர் கிடச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 0.05 ப்ளஸ் 0.5 ப்ளஸ் 0.25, அதாவது இதனுடைய வேல்யூவும் இதனுடைய வேல்யூ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணிங்கனாக்கா 0.75 கிடச்சிரும். கிடைக்குமா? ஓகே. அடுத்து இங்கே பாருங்கள் 0.4 ப்ளஸ் 0.1, அதாவது இந்த வேல்யூ அப்படி தான் போட்டிருக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிங்கனாக்கா 0.5 கிடைக்குமா? இப்போ நம்ம பாயிண்டில் இருக்கிறதுனால நம்ம வேல்யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் 100ஆல் பெருக்கிக்கிறோம். அப்போ முழு நம்பரை கிடச்சிருமா? அப்போ 75 கிடச்சிரும், கீழே 15 கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். அப்போ கேன்சல் பண்ணிங்கனாக்கா மேலே 15, கீழே 10ன்னு கிடைக்கும். ஸோ மீண்டும் கேன்சல் பண்ணினாக்கா 1.5 கிடச்சிரும். எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் 1.5? ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 1.5 இஸ் ரைட் ஆன்சர். ஸோ புரியுதுங்களா? எப்படி போட்டன்ட்டு புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம், நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வந்துட்டோம். அப்புறம் இருக்கிற வேல்யூ ஆட் பண்ணோம். ஸோ டிவைட் பண்ணோம். ஸோ நம்ம பாயிண்டில் கிடச்சிருந்தால 100 ஆட் பண்ணி 100 மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம், முழு நம்பரை கிடச்சிருது. அடுத்து டிவைட் ப்ராசஸ் தான். ஸோ அடுத்து டிவைட் ப்ராசஸ். அப்போ 1.5 தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த சம் போகலாங்களா? சரி, ஓகே. வந்தாங்க 6th சம்மு. ஸோ அதாவது பெரும்பாலும் சம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய வினா போல தான் இருக்கும். அதை நம்ம படிக்கும்போதும் சரி, நம்ம ரைட் பண்ணும்போதும் சரி பார்த்தீங்கன்னாக்கா பெரிய வினா போல வருவோம். அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஒரு சம் எடுத்து நம்ம மூவ் பண்ணும்போது ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸாக அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுவோம். ஸோ கடைசியில் ஆன்சர் கிடைக்கும்போது சார் என்ன இவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நம்ம ரொம்ப யோசிக்க தோணும். ஸோ அது போல தான் ஒரு சில வினாக்கள் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த வினாவும் அதை சார்ந்து தான் இருக்கும். சரிங்களா? ஸோ பார்க்கலாங்களா? ஸோ கொஸ்டின் முதல்ல படிச்சுக்கலாம். 0.1 இன்ட்டு 0.1 ப்ளஸ் 0.01 கொடுத்துருக்குறாங்க, இன்ட்டு 0.01 டிவைடட் பை 0.0101 இதனுடைய மதிப்பை காண்க. இது 2021 கேட்கப்பட்ட மிக மிக முக்கியமான வினா, சிம்பிளிஃபிகேஷன் மெத்தடில். சரிங்களா? போடலாங்களா? அப்போ தீர்வு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், ஒன்று பாருக்குள்ளே இல்லை ப்ராக்கெட்டுக்குள்ளே எடுத்துக்கலாம், இல்லைனாக்கா மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். சொல்லிக்கலாம். இப்போ மல்டிப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா 0.01 மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேப்பா. ஸோ இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். அடுத்து 0.01 இன்ட்டு 0.01 இது மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்கப்பா. அப்போ 2 வேல்யூ எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த வேல்யூ பெருக்கினீங்கனாக்கா 0.01 0.01 கிடச்சிரும். இப்போ 0.01 இன்ட்டு 0.01 இப்போ 2 சேம் வேல்யூ தான். இது பெருக்கினா கிடைக்குனாக்கா 0.0001 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ இந்த 2 வேல்யூ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ மேலே இருக்கிற ப்ராசஸ் அதுதான். ஓகேங்களா? அப்போ ஆட் பண்ணாக்கா 0. இங்கே கொடுத்துருக்கு பாருங்க 0.0101. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஓகே. இப்போ இந்த ப்ராசஸில் இங்கே இது இந்த நல்லா கவனிச்சுங்க, இந்த வேல்யூ தான் நம்ம இதோடைய ப்ராசஸில் கிடச்சிது. இப்போ ஆல்ரெடி கீழே ஒரு வேல்யூ இருக்குது பாருங்கள். ஸோ இந்த வேல்யூ தான். அப்போ இந்த வேல்யூ கீழே இருக்க வேல்யூவா? இப்போ மேலே இருக்க வேல்யூ பாருங்கள், சேம் வேல்யூ இருக்கா பாருங்கள். அப்போது மேலே இருக்க வேல்யூ கீழே சேம் இருந்ததில்ல, அப்போ சேமாக இருக்கிறதுனால அடிச்சிடலாம். அப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 1ன்னு கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ பெரிய சம்மு. நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோம், ஆட் பண்ணோம், டிவைட் பண்ணோம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ உடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 1. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். மேலே இருக்கிற டைம் நமக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4ன்னு கிடச்சிருக்கு. இப்போது கீழே அப்பர் டைம் முடிஞ்சிச்சு. இப்போ லோயர் டைம் வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 + 4 + 4 + 4 வகுத்தல் 4 கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துருக்குறாங்க? 4 / 4. அப்போ நம்ம வகுத்துனாக்கா 1 கிடைக்கும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா 1
இப்போ இது 2 தான் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 1 + 4 + 4 + 4 இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணால் கிடைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 13ன்னு கிடைக்கும். ஆல்ரெடி மேலே இருக்க டைம் என்னது 4ன்னு கிடச்சிருக்கு. ஸோ லோயர் டைம் வந்து 13 கிடச்சிருக்கு. அப்போ 4/13 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 8th கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 6 + 6 + 6 + 6 டிவைடட் 6ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அண்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 4 + 4 + 4 + 4 டிவைடட் 4 அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனுடைய மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும். ஸோ மேலே இருக்க வேல்யூ வந்து ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். வகுத்தினாக்கா ஸோ இங்கே என்ன கிடைக்கும் 6 + 6 + 6 24ன்னு கிடச்சோம். வகுத்துனாக்கா 4ன்னு கிடச்சிரும். ஓகே. இது பார்த்தினாக்கா இதோடைய ஃபுல் வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு 4ஆல் வகுத்திங்கனாக்கா அதாவது 16 + 4ன்னாக்கா வகுத்தினாக்கா என்ன கிடைக்கும் 4ன்னு கிடைக்கும். அப்போ 4 + 4ன்னு வந்து அப்போ 4/4 வந்து வகுத்தினாக்கா 1ன்னு கிடச்சிரும். ஸோ வேல்யூ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 1. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின்ஸ். ஸோ பார்க்கில் கொடுத்துருக்குறாங்க 6 + 6 இதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 12. அதோடுத்து மல்டிப்ளிகேஷன் பார்த்தினாக்கா 2 + 6 அதுவும் 12ன்னு கிடச்சிரும். பேலன்ஸ் 10 பண்ணுறதுக்கு அப்போ ஆட் பண்ணினாக்கா 34ன்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஸோ அடுத்ததாக 10th கொஸ்டின். ஸோ இதனுடைய வேல்யூ பார்த்தினாக்கா அதாவது 8 + 8 இது வந்து பார்க்கில் கொடுத்துருக்குறாங்க -16 + 1 இதனுடைய மதிப்பு காண்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்குள்ளே இருக்க வேல்யூ வந்து சால்வ் பண்ணிக்கிட்டாக்கா நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக அமையும். ஸோ இதற்கான விடை என்ன கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நன்றி மாணவர்களே.